துணைவேந்தரை நியமிக்காததால் தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டதாகவும் இவற்றுக்கெல்லாம் காரணம் ஆளுநர்தான் என்பதை இப்போது ஒப்புக்கொள்கிறீர்களா என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கேள்வி எழுப்பியுள்ளார். பொன்னேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆளுநர் ரவியின் பதவிக்காலம் முடிவடைந்து விட்டதாக கூறினார். RN ரவி தற்போது சாதாரண ஊழியர் மட்டுமே, நிரந்தர ஆளுநர் கிடையாது என்றார். இதனால்தான் ஏன் உரையை வாசிக்க வேண்டும் என வெளிநடப்பு செய்துவிட்டதாக RS பாரதி விமர்சித்துள்ளார். நியமிக்காதனால்தான் இவ்வளவு குழப்பம் வந்துச்சு. மொத்த பொறுப்பு அவர் தான். ஒத்துக்கிறீங்களா? நீங்களே சொல்றீங்களா, நியமிக்கிற அதிகாரம் அவருக்கு தானே. அப்ப அண்ணா யூனிவர்சிட்டி நடந்ததுக்கெல்லாம் யார் பொறுப்பு? ஆளுநர் தான் பொறுப்பு இல்லையா? அக்கார்டிங் டு யூ. அதான் உண்மையும் கூட. அவர் ஆளுநர் வைஸ் சான்சலர் தான் பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகத்தை கொடுவாரு. அங்க அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரே இன்னும் போடல. நிர்வாகம் பூரா பேரலைஸ் ஆயிருக்கு. இத்தனைக்கும் காரணம் கவர்னர் தான். காரணம் தமிழ்நாட்டில் ஒரு ஏற்கனவே இருந்த ஜெயலலிதா அவர்கள் கூட அதுக்காக தான் இந்த துணைவேந்தர்களை எல்லாம் ஒரு அரசாங்கமே அந்தந்த அரசு தான் நியமிக்கணுன்ற அதிகாரத்தை கேட்டாங்க. அதுதான் எங்க தளபதி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்றதுனால தான். இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் சில பேர் பேசுகிறார்கள்.